உத்தரப்பிரதேசத்தில் தலித் குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தங்களது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நிகழ்ந்த கொலைபாதக செயலின் பகீர் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மாவட்டத்தில் பன்கௌனா பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 35 வயதான சுனில்குமார் என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவர் 32 வயதான தனது மனைவி பூனம் பாரதி, 5 வயது மற்றும் 1.5 வயது மகள்களுடன் அதே பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்தில் சுனில்குமார் வீட்டிற்குள் துப்பாக்கிச்சூடு சத்தம் அடுத்தடுத்து கேட்டுள்ளது. அதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்தனர். 1.5 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் போலீஸ் உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். தடயவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு தடயங்களும் சேகரிக்கப்பட்டன. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். விசாரணையில் ஆசிரியர் சுனில்குமார் ரேபரேலியைச் சேர்ந்தவர் என்றும் பணி நிமித்தமாக பன்கௌனா பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்ததும் தெரிய வந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சொந்த ஊரான ரேபரேலி சென்றபோது ஆசிரியரின் மனைவி பூனம் பாரதியிடம் சந்தன் வர்மா என்பவர் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. அவர் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் பூனம் மற்றும் அவரின் கணவரை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் சந்தன் வர்மா மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தனக்கும் தனது குடும்பத்தினரின் உயிருக்கும் ஆபத்து உள்ளதாக போலீசிடம் பூனம் பாரதி புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஆசிரியரின் குடும்பத்தினர் 4 பேரும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சந்தேகத்தை கிளப்பி உள்ளது. கொலைக்கு பின்புலத்தில் சந்தன் வர்மா உள்ளாரா அல்லது வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளி ஆசிரியர் மற்றும் அவரின் 1.5 வயது மகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தையே உலுக்கி உள்ளது.